So welcome to Chandru Study Center. So one more sum in max. 3 taps A, B and C can fill a tank in 12, 15 and 20 hours respectively. So ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 3 விதமான டேப் இருக்குது ABC. ஸோ அது 3 விதமான டேப்பையும் ஓப்பன் பண்ணுறாங்க. A வந்து 12 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுவார், B வந்து 15 ஹவர்ஸில் 12 பண்ணுவார், C வந்து 20 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுவார். ஸோ அப்படி ஃபில் பண்ணும்போது தனித்தனியாக திறந்து விட்டால் 3 பேருடைய கெப்பாசிட்டி 12, 15, 20. ஸோ இஃப் ஏ இஸ் ஓப்பன் ஆல் த டைம், அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு ஏ டேப்பை எப்போவுமே திறந்து விட்டு வச்சுருப்பாங்க. பி அண்ட் சி ஆர் ஓப்பன் ஃபார் 1 hour ஈச் ஆல்டர்னேட்டிவ்லி. ஸோ ஃபஸ்ட்டு ஏவை ஓப்பன் பண்ணுறாங்க எப்போவுமே, அவர் கூட ஃபஸ்ட்டு 1 hour பியை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அவங்களுடைய 1 hour filling capacity A 1/12 plus B 1/15. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரு ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அது A + B ரெண்டு பேரும் சேர்ந்து 1 ஹவரில் ஃபில் பண்ண ரிசல்ட்டு. அடுத்தது சியை ஓப்பன் பண்ணுறாங்க, பியை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 hour கழித்து சியை ஓப்பன் பண்ணுறாங்க ஏ கூட. ஏன்னா ஏ எப்போவுமே ஓப்பனில் இருக்கு இல்லையா. இப்போ A + C அப்படி நம்ம போடுவோம். ஏ எப்போவுமே ஓப்பன் இருக்கனால ஏவுடைய கெப்பாசிட்டி 1/12 ப்ளஸ் சியோடைய கெப்பாசிட்டி 20. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கவனிங்க, A + B 1 hour கெப்பாசிட்டி, பியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க 1 hour கழிச்சு, சியை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ஏ கூட சியை ஓப்பன் பண்ணும்போது A + சியோடைய 1 hour கெப்பாசிட்டி. ஸோ இதை கண்டுபிடிக்குமா? 12, 15 எல்சிஎம் எடுங்க. 12, 15 3 டேபிளில் பண்ணுறேன். 4 times, இது 5 times. 3 4s are 20, 20 into 3 4s are 12, 12 into 5 60. அப்போ நமக்கு எல்சிஎம் இதுக்கு என்னது? 60. இதை அழைச்சிடுறேன். 60 12 வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 into 5 60. அதே மேலே நியூமரேட்டரில் மல்டிபிள் பண்ணணும் 1 into 5 5. சென்டரில் இருக்கிற ப்ளஸ் இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 60 வரும். மேலே 1 நம்ம 4ஆல் அதேமாதிரி மல்டிபிள் பண்ணால் 4. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5 + 4 9/60. ஸோ இது 3 டேபிளட்ஸா 3 times, இது 3 டேபிளட்ஸா 20 times. A + B 1 hour ரெண்டு பேரும் சேர்ந்து 1 hourல டேங்கை ஃபில் பண்ணுற கெப்பாசிட்டி 3/20. அதை அப்படியே வச்சுக்குவோம். அது A + C 1 hour ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து ஃபஸ்ட் ஹவர், இது செகண்ட் ஹவர். ஸோ ரெண்டு பேரும் அப்போ இது ரெண்டுத்தையும் 2 ஹவர்ஸோடைய ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் கவனிங்க. ஸோ ஏவுடைய கெப்பாசிட்டி 1/12 ப்ளஸ் பியோடைய சியோடைய கெப்பாசிட்டி 1/20. அதேமாதிரி இதுக்கு எல்சிஎம் 12க்கும் 20க்கும் எல்சிஎம். ஸோ 4 டேபிளில் பண்ணுறேன். 3 times, இது 5 times. காமன் ஃபேக்டர் அப்படியே மல்டிபிள் பண்ணணும். 4 3s are 12, 12 into 5 இதுவும் எல்சிஎம் 60 தான். ஸோ 60 இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 into 5 கீழே 60 வரும். அதே 5 மேலே மல்டிபிள் பண்ணால் 1 into 5 5. சென்டரில் இருக்கிற ப்ளஸ் இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 20 into 3 60 வரும். அதே 3ஆல் மேலே மல்டிபிள் பண்ணால் 1 into 3 3. 5 + 3 8/60. ஸோ இது 4 டேபிள் அடிச்சா 2 times, இது 4 டேபிள் அடிச்சா 15 times. அப்போ 2/15 என்பது A + சியோடைய 1 hour கெப்பாசிட்டி. அப்போ A + B அவர் 3/20 1 hourல அவங்க டேங்கை திறந்து விட்டோம்னா டேங்கை ஃபில் பண்ணுறாங்க. அடுத்து A + C 1 hour திறந்து விட்டோம்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி 2/15. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 2 hourல எவ்வளோ அந்த டேங்கை ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 2 hourல அந்த ரிசல்ட் என்ன? 2 hour ரிசல்ட் நமக்கு தேவைன்னா ஸோ A + B 1 hour ரிசல்ட் வந்து 3/20 ப்ளஸ் A + C 1 hour ரிசல்ட் வந்து 2/15. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ஹவர்ஸோடைய கெப்பாசிட்டி கிடைக்கும், டேங்க் ஃபில் பண்ண கெப்பாசிட்டி. அதேமாதிரி இதுக்கு 20க்கும் 50க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 20க்கு 50 எல்சிஎம் எடுக்கணும். 5 டேபிள் அடிச்சுக்கிறேன். இது 4 times, இது 3 times. 5 4s are 20, 20 into 3 60. அதே 60 தான் எல்சிஎம். ஸோ இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 60, மேலே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 9. சென்டரில் இருக்கிற ப்ளஸ் இதை வந்து நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 15 into 4 60. இது மேலே 4ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2 4s are 8. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். மேலே 17/60 என்பது 2 hours உடைய
ஃபில்லிங் அந்த டேங்க் ஃபில் பண்ண கெப்பாசிட்டி. அப்போ 17/60. இப்போ ரிமைனிங் கண்டுபிடிப்போ டேங்க் ஃபில் பண்ணிட்டாங்க. 17/60 அளவுக்கு டேங்க் ஃபில் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் ஃபில் பண்ணாது எவ்வளோ இருக்கும்? அப்போ ரிமைனிங் ஃபில் பண்ணாத டேங்க் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 1 மைனஸ் இந்த ஸோ இன்னொரு ஸ்டெப்பு செஞ்சுக்குவோம் நம்ம கவனிங்க. 2 ஹவர்ஸுக்கு 17/60னா இப்போ நமக்கு அதே 60க்கு வேணும். 2 ஹவர்ஸ் 6 ஹவர் வேணும்னா இதை 2 நம்ம 3 மல்டிப்ளை பண்ணால் 6 ஹவர் கிடைச்சி. அப்போ 6 ஹவர் கெப்பாசிட்டி வேணும்னா இந்த 17/60 நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ணோம் 3 மல்டிப்ளை பண்ணணும். கவனிங்க 2 ஹவர்ஸ் கெப்பாசிட்டி 17/60னா இதை 3 மல்டிப்ளை பண்ணால் 6 ஹவர்ஸ். அப்போ வந்த ரிசல்ட் நம்ம 3 மல்டிப்ளை பண்ணால் 6 ஹவர் கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இது 3 டேபிள் பண்ணால் நமக்கு 20. இது 1 டைம்ஸ், இது 20 டைம்ஸ். அப்போ மேலே 17 கீழே 20. இப்போ 17/20 தான் ரிசல்ட்டு, 6 ஹவருடைய ரிசல்ட்டு. இப்போ நம்ம ரிமைனிங் பார்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ரிமைனிங் எவ்வளோ இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 1லேருந்து ஃபில் பண்ணது 17/20 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 20 மைனஸ் 70/20 3/20. கவனிங்க இங்கே தான் நீங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும். இது வந்து ரிமைனிங் ஃபில் பண்ணாமல் உள்ள பகுதி வந்து 3/20. ஸோ இந்த 3 செட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ 6 ஹவர் முடிச்சிட்டாங்க. 6 ஹவர் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் A+B ஃபில் பண்ண வராங்க. மறுபடியும் A+B ஃபில் பண்ண வராங்க. A+B உடைய 1 ஹவர் கெப்பாசிட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கிறேன் நம்மங்க 3/20. அடுத்தது A+B ஒர்க் பண்ண வந்தாங்கன்னா A+B ஃபில் பண்ண வராங்கன்னா அந்த டேங்கை ரிமைனிங் பார்த்தே 3/20 தான் இருக்கு. ஆனால் A+B உடைய 1 ஹவர் கெப்பாசிட்டி 3/20 தான். அப்போ அது இதுக்கு ஈக்குவலாக இருக்கா? அப்போ A+B 1 ஹவரில் அந்த மீதி ரிமைனிங் பார்ட்டை ஃபில் பண்ணிவிடுவாங்க. 1 ஹவரில் A+B ரிமைனிங் பார்ட்டி 3/20 ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே 6 ஹவர் நம்ம ஒர்க் பண்ணி ஃபில் பண்ணது 17/20. ரிமைனிங் பார்ட் 3/20 A+B சேர்ந்து 1 ஹவர் ஃபில் பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு 6 ஹவர்ஸ் ப்ளஸ் A+B ரிமைனிங் பார்ட்டை 1 ஹவரில் ஃபில் பண்ணுறாங்க. மொத்தம் 6 + 1 7 ஹவர்ஸில் அந்த டேங்க் டோட்டலாக நமக்கு ஃபில் ஆகுது. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது? B is the answer. Thank you.